கனடாவில் தங்களின் வீடுகளின் முன்னால் உள்ள நகர சபைக்கு சொந்தமான நடபாதைகளில் கடுமையான குளிர்காலங்களில் கொட்டும் உறை பனிகளுக்குள் எவராவது இடறி விழுந்து உடல் காயமுற்றால் அந்த பாதிப்பில் வீட்டு உரிமையாளர் பொறுப்பு ஆகின்றாரா? இந்த கேள்விக்குரிய பதிலை இத்தகைய நட்டஈடு கோரல் வழக்குகளில் ஆயராகின்ற கனடாவின் பிரபல்யமான வக்கீல் மிஸ்டர் போப் ஆரோன் என்பவர் கனடிய உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடிப்படையாக வைத்து பின்வரும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை கனடாவின் ஆங்கில ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார். ஹோம் ஓனர்ஸ் நாட் லயபிள் ஃபார் சைட்வாக் மிஸ்அப்ஸ். நடபாதைகளின் இடையூறுகளுக்கு வீட்டு உரிமையாளர் பொறுப்பல்ல. பட்டர்சன் வர்சஸ் வின்சர், அதாவது பட்டர்சன் எதிர் வின்சர் என்ற வழக்கில் தீர்ப்பு கடந்த டிசம்பர் 12, 2005 வெளிவந்திருந்தது. இந்த வழக்கில் வீட்டுக்கு முன்னால் உள்ள நடபாதையில் விழுந்து காயமுற்றவர் வீட்டு உரிமையாளருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் நட்டஈடு வழங்கும் பொறுப்பு நகரசபைக்கு உரியதெனவும் வீட்டு உரிமையாளருக்கு எதுவிதமான பொறுப்பும் இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்படியாக சட்டம் இருந்த பொழுதிலும் பின்வரும் இரு சந்தர்ப்பங்களில் உரிமையாளர் பொறுப்பாகின்றார். ஏதாவது வர்த்தகம் நடைபெறும் இடமாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் அதனை உபயோகிப்பதால் அங்குள்ள நகர சபைக்கு சொந்தமான நடபாதையில் எவருக்காவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அங்கு உரிமையாளர் பொறுப்பாகின்றார். அதேபோல வீடுகளிலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் நீர் அந்த இடத்தின் நடபாதையில் உறையும் நிலைமையினை உருவாக்கி அங்கு ஒருவர் விழுந்து உடல் காயமுற்றாலும் வீட்டு உரிமையாளர் பொறுப்பாகின்றார். ஆனால் வீட்டு உரிமையாளருக்கு சொந்தமான எல்லைக்குள் பனிக்கட்டிகள் துப்புரவாக்காது எவராது விழுந்து காயமுற்றால் அங்கு வீட்டு உரிமையாளர் பொறுப்பாகின்றார். இங்கு ஒன்றினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு தங்களின் வீட்டு காப்புறுதி கொம்பனி தங்களுக்காக வக்கீல் மூலம் நீதிமன்றத்தில் ஆயராவார்கள். தங்கள் தவறுக்கான நட்டஈட்டினையும் வழங்க வேண்டுமானால் கொடுத்து தீர்ப்பார்கள். ஆனால் இந்த இடங்களில் வீட்டு காப்புறுதிகள் இல்லாதவர்கள் தங்கள் சொந்த பணத்திலேயே கொடுத்து தீர்க்க வேண்டும். ஆனால் பனிக்கட்டிகள் கொட்டப்பட்டு முடிவடைந்து சுமார் 12 மணித்தியாலங்களுக்குள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் உள்ள நகரசபைக்கு சொந்தமான நடபாதையில் பனிக்கட்டிகள் அகற்றி துப்புரவு செய்யாவிட்டால் நகரசபை சட்ட விதிகளின்படி $125 தண்டனை பணம் செலுத்த வேண்டும். டொரண்டோ நகரசபை எல்லைக்குள் இருப்பவர்கள் எவரேனும் தங்கள் அயலவர்கள் எவராவது இவ்வாறு துப்புரவு செய்யவில்லையானால் 311 என்ற நகரசபையின் முறைப்பாட்டு இலக்கத்துக்கு அழைத்து பதிவு செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது. இதேபோல் அவரவர் தாங்கள் வசிக்கும் நகரசபைக்கு அழைத்து முறைப்பாடு செய்யலாம். நகரசபைக்கு எதிராகவோ அல்லது தனிநபருக்கு எதிராகவோ தாங்கள் பாதிப்புகளுக்கான நட்டஈடு கோரும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் எவரும் சம்பவம் நடந்து 10 நாட்களுக்குள் தாங்கள் வசிக்கும் நகரசபை அலுவலகத்துக்கு முதலில் முறைப்பாடு செய்ய வேண்டும். 2 வருடங்களில் நட்டஈடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். உடல் காயங்களின் பாதிப்பு என்பது தங்களின் அன்றாட வாழ்வின் செயல்பாடுகளை முடக்குகின்றது என்பது மருத்துவ ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவும் வேணும். விழுந்து காயமுற்ற இடத்தில் துப்புரவு செய்ய தவறியது காரணம் என்பது நிரூபிக்கப்படல் வேண்டும். ஏனெனில் இப்படியான பாதிப்புகளின் போது எதிர்கொள்ளும் நட்டஈடு கோரும் வழக்குகளில் வெற்றி பெற்றவர்களும் உண்டு. சரியான முறையில் இவை பற்றி புரிந்து கொள்ளாத முன்னெடுப்புகளை நகர்த்தி வெற்றி பெற முடியாதவர்களும் உண்டு. இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.